ஆமேன் அப்படிங்கிற இன்னைக்கு செய்தி வந்து ஆமேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பிற்களாய் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமேன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு புது வார்த்தை இல்லை, நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை. இது ஆமேன் அப்படிங்கிறது ஒரு எபிரேய வார்த்தை. பல எபிரேய வார்த்தைகளை சில வாரங்களாக நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக இந்த எபிரேய வார்த்தை நீங்க நம்ம தியானிக்கிறோம். பழைய ஏற்பாடு எபிரேயத்திலே எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடும் எபிரேயத்தில் எழுதப்பட்டதுதான் பெரும்பாலான நம்பிக்கை. பின்னாட்களே அது கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதாக வேதம் வந்து சொல்கிறார். இந்த ஆமேன்கிறது எபிரேயத்திலேயே ஆமேன் தான், கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கும் போதும் அதே ஆமேன்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க, லத்தீன் மொழிபெயர்ப்புலையும் அதே ஆமேன்கிறத பயன்படுத்துறாங்க, நாமளும் அதே ஆமேன்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம். ஸோ உலக எல்லா மொழிகளிலையும் இந்த ஆமேன்கிறது பொருள் வரும்படியாய் மொழிபெயர்க்க முடியல. எனக்கு ஒரு ஆழமான வார்த்தை. எப்படி அல்லேலூயாங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாம எல்லா மொழிகளையும் அல்லேலூயா வச்சிருக்கோமோ அதே வார்த்தை ஆமேன்கிறதும் எல்லா மொழிகளையும் ஆமேனே இருக்கு. அதனால பல நேரங்கள்ல இந்த ஆமேன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் தெரியாம நம்மள அநேகர் பயன்படுத்துகிறோம். குறிப்பா நீங்க பெந்தகோஸ்து சபைகள் ஆவிக்குரிய சபைகள் சொல்றதுங்க, முன்னால இருந்து சொல்றவங்க அது யாராவது ஒருத்தவங்க நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன்னா அது ஒரு குரூப் ஆமேன்னு கத்துது. அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு அப்படின்னா அதுக்கு ஆமேன்னு கத்துது. ஏன்னா ஆமேனுக்கும் அல்லேலூயாவுக்கும் அர்த்தமே தெரியாம தான் நீங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கோம். உணர்ச்சி வசத்துல எதுக்கு எடுத்தாலும் ஆமேன் அல்லேலூயா. கிராமங்களில் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது இடி இடிச்சு கிண்டல் வெட்டி இடி இடிச்சுன்னா சில பேர் 10 சொல்லு அப்படின்னா தெரியாது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஆவிக்குரிய சபை சொல்லுவாங்க. பெந்தகோஸ்து சபை எதுக்கு எடுத்தாலும் ஆமேன், அதை சொன்னாலும் ஆமேன், எதை சொன்னாலும் ஆமேன், துக்க செய்தினாலும் ஆமேன், சந்தோஷமான செய்தினாலும் ஆமேன். ஏன்னா அது பொருள் தெரியாம நம்ம சொல்றோம். ஆனா வேதத்துல இந்த ஆமேன்கிற வார்த்தை தியானிக்கும் போது அது ஒரு ஆழமான அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை. நம்ம ஊர்ல மூத்த ஊழியக்காரர்களா இருந்தாங்க. அவர் ஒரு பிரசங்கத்துல ஒரு காரியத்தை ஐயா சொன்னாங்க. குடும்பமாய் ஒரு கூட்டத்துக்கு போனாங்க. எனக்கு சபையில சொல்லிட்டு நினைக்கிறேன், நம்ம சொன்ன ஞாபகம் எனக்கு. அப்ப கூட்டத்துக்கு போன இடத்துல பிரசங்கெல்லாம் முடிஞ்சது, கூட்டம் முடிஞ்சிச்சு, சந்தோஷமா எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்ப ஒரு குடும்பத்தை மொத்தமா போயிட்டு வந்தவங்க சந்தோஷமா பேசிட்டு வந்தாங்க. அந்த குடும்பத்துல இருந்த ராணிக்குள்ள சொன்னாங்க, பாட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, குரல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பையன் சொன்னாங்கன்னா மியூசிக் கலந்துட்டாங்க, அவங்க ரொம்ப அழகா வாசித்தாங்க அப்படின்னு. அம்மா சொல்லிச்சா, இந்த பிரசங்கமே எனக்கு மனதா இருந்துச்சு, ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, பக்கத்தமா சொன்னாங்க, எனக்கு தான் கர்த்தர் எதாவது பேசுறாரு, இப்படி பேசிட்டே இருந்தாங்க. ஆனா தாத்தா மட்டும் ரொம்ப அமைதியா இருந்தாரு. ரொம்ப அமைதியா இருந்தா தாத்தா உங்களுக்கு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லையா, கர்த்தர் கூட பேசலையா அப்படின்னு. தாத்தா சொன்னாரா, எனக்கு ஒரு வசனத்தை கேட்ட உடனே எனக்கு அப்பதான் கர்த்தர் பேசுற மாதிரி இருந்துச்சு, அப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னா. என்ன வசனம் தாத்தா அப்படின்னா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்ல போல எனக்கு உயிரே வந்துச்சுன்னா அவர் என்ன நினைச்சிருக்காரு, கூட்ட எப்படா முடியும், எப்படா நீங்க விடுவாங்க. அப்ப என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்ன உடனே தெரிஞ்சு வச்சு கூட்ட முடியும் போது அது சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரிதான் இந்த ஆமேன்கிற வார்த்தை. பல நேரங்கள்ல நம்ம என்ன ஆமேன் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அவங்களை விட்டாங்க அப்படின்னு. சில வீட்டுகளை பார்த்துருக்கேன், நம்ம விசுவாசி வீடுகளே பார்த்துருக்கேன். சேவை பண்ணும்போது சின்ன பிள்ளைகள்லாம் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க, போட அடுத்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கான். என்ன ஆத்மாவே சொன்ன உடனே கடைசி எல்லாத்துக்கும் அந்த பிள்ளைகள் ஆமேன் அப்படின்னு சொல்லும். ஏன்னா சேவத்தை முடிச்சிட்டாங்க, நம்ம சந்தோஷம் அப்படின்னு சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஆமேன் வார்த்தை என்ன அர்த்தம் கொண்டுருச்சுன்னா,
நமக்கு சொல்ற வார்த்தை ஆம் அல்லது அல்ல என்று இருக்க வேண்டும். நான் சொல்றது சில நேரங்கள்ல சரி ஆம் அப்படின்னு சொல்லல, சில நேரங்கள்ல அல்லன்னு சொல்றேன். அது மாறி மாறி நான் பேசுறையா, நான் என்ன சொல்றேனோ அது சரியா சொல்றேன், உறுதியா சொல்றேன். ஆம் அல்ல அப்படின்னு மாத்தி மாத்தி நான் பேசுறது கிடையாதுங்கிற. சில நேரங்கள் நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், உறுதியா சொல்றேன், என்ன மாறி மாறி பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி நான் சொல்றேன், மாறி மாறி பேசல, ஒரே காரியத்தை தான் சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்ற 19வது வசனத்துல இதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கு. ஆண்டவரோ ஆம் அல்ல, அது சரி அது இல்ல அப்படின்னு மாறி மாறி பேச மாட்டார். அவர் சொன்னார்னா சொன்னதான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 20வது சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமே என்றும் இருக்கிறதே அப்படிங்கிறார். தேவனா ஆண்டவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் மாறி மாறில பேசாது, அது ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா அது மாறாது, உறுதியானது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் உறுதியான ஒன்று, அது மாறவே மாறாதுங்க. அப்ப ஆமே அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க என்ன பொருள் படுது அப்படின்னா, இது மாறாத உறுதியான ஒரு வார்த்தை. ஆமே அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணி சொல்ற ஒரு வார்த்தை. தேவன் நம்மளோடு பல நேரங்களில் பேசியிருக்கிறார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது, தரிசனங்களிலே சொப்பனங்களிலே பல விதத்திலே தேவன் நம்மளோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சமயத்தக்கன மாறாது. தேவனுடைய வார்த்தைகள் பொய் சொல்லலாம். தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் தான் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப கர்த்தர் நமக்கு என்னவெல்லாம் பேசியிருக்கிறாரோ அதெல்லாம் மாறாத உறுதியான ஒரு வார்த்தை. தேவன் பல நேரங்களில் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்றேன். யோசேப்போடு ஆண்டவர் பேசினார். எப்படி பேசினார்? தரிசனத்திலே பேசினார். 2 நேரமா தரிசனத்திலே ஆண்டவர் யோசேப்போடு பேசினார். ஆனா அது வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எப்படி இருக்குது? அவர் கண்ட தரிசனத்துக்கு சம்மதமே இல்லை. எல்லாமே நேர் எதிராய் நெகட்டிவா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இவர் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வழியாய், கஷ்டங்கள் வழியாய் யோசேப்பு கடந்து போனாலோ, கர்த்தர் அவருக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ அந்த தரிசனம் அப்படியே அந்த வாழ்க்கை நிறைவேறிச்சு, மாறவே இல்லை. இங்க நம்ம வாழ்க்கையில கூட சூழ்நிலைகள் மாறலாம், நடக்கிற காரியங்களாம் எதிராக இருக்கலாம். அது தேவன் நமக்கு சொன்ன தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறது போல நமக்கு தெரியலாம், மாறுகிறது போல நமக்கு தெரியலாம், சூழ்நிலைகள் அப்படி தெரியலாம். ஆனா தேவன் நமக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ, தேவன் நமக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ அது நிறைவேறியே தீரும். ஏன்னா அது உறுதியானது, அது மாறாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் எப்படி இருக்குதா? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. இதுதான் ஆபத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். தரிசனமானது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற, குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சோம், தகுந்த காலத்தில் நிறைவேறும் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு. அது தகுந்த காலத்தில் நிறைவேறும், அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது, தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கிறது. அப்ப இனி ஆமே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, உறுதியாக நடக்கும், அது மாறவே மாறாது அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்க ஆமென்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எது நடக்கும், எது உறுதியானது, எது மாறாததுன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாறாதது, அது உறுதியானது. நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன தரிசனத்தை நம்ம கொடுத்தாரோ, என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, என்ன பேசினாரோ அது எல்லாம் அப்படியே நிறைவேறும். அப்ப ஆமென் அப்படிங்கிறதுக்கு முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது கன்ஃபார்மா உறுதியா நடக்குங்கிறத உறுதிப்படுத்தி சொல்கிற ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து 2வது கவனிச்சீங்கன்னா, இது ஆமென் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை. எபிரேயத்திலே விசுவாசம், ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆமென்கிற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆமென் அப்படிங்கிறதுக்கு எழுத்துப்படி அதனுடைய பொருள் ஒண்ணு விசுவாசம் அப்படின்னு. ஆமென்னா விசுவாசம் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு இந்த ஆமென் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துறோம்னா அது விசுவாசம்னு அர்த்தம். விசுவாசத்துக்கு நமக்கு வரையறை தெரியும், டெஃபினிஷன் நமக்கு தெரியும். விசுவாசம் என்பது நம்பப்பட
அப்ப ஆமென் சொல்லும் போதெல்லாம் நமக்கு என்ன உண்டாகணும்? விசுவாசம் உண்டாகும். ஜெபம் பண்றோம், ஆமென் சொல்றோம்ல, ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், ஆமென் சொல்றோம். அப்படி என்ன அர்த்தம்? என்ன ஜெபம் இருக்கமோ இது நடக்கும். நீ கண்ணுக்கு நமக்கு தெரியல, சூரியன் நமக்கு சாதகமா இல்ல, எல்லாம் நமக்கு எதிரடையா இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதோ அது நிச்சயமாய் நிறைவேறும், நடக்கும்ங்கிற நம்பிக்கை தான் இந்த ஆமென்ங்கிற வார்த்தை. முதல்ல பார்த்தோம், இது ஒரு உறுதிப்படுத்துகிற வார்த்தை. இரண்டாவது, எழுத்தினுடைய பொருள் ஆமென் அப்படின்னா விசுவாசம் அப்படின்னா விசுவாசம். மூன்றாவதாக இந்த ஆமெனுக்கு என்ன பொருள் அப்படின்னா நம்ம ஜெபத்துல பயன்படுத்துறோமே அப்படியே ஆவதாக அப்படின்னு அர்த்தம். ஆமென் அப்படின்னா அப்படியே ஆவதாக. ஜெபம் பண்ணும்போது மற்றவங்க ஜெபம் பண்ணும்போது அடுத்தவங்க என்ன சொல்றாங்க? ஜெபம் பண்ணா மற்றவங்க என்ன சொல்றாங்க? ஆமென் சொல்றாங்க. அவங்க ஜெபம் பண்றாங்க, உதாரணத்துக்கு ஆண்டவரே மழை பெய்யட்டும் அப்படின்னு ஜெபம் பண்றாங்கன்னா நம்ம ஆமென் சொல்றது என்ன அர்த்தம்? அப்படியே நடந்துட்டாங்க. அவங்க ஜெபம் பண்றபடியே நடக்கட்டும்னு. கடந்த முறை நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும், அதே எக்ஸாம்பிள் திரும்ப சொல்றேன், அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். அந்த நாட்களில் விக்ரம சிங்கபுரம் அந்த பகுதியில், பாவநாசம் பகுதியில அந்த மெஜுரா கோர்ஸ் மில்லுல வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரர்கள் தான் இருந்திருக்காங்க, இன்ஜினியர்ஸ். அவங்க அந்த மணிமுத்தாறு மலையில அந்த மழை பெஞ்சு அந்த டேம் நிரம்பினாக்கா அவங்க அந்த மில் ஓடும் என்ன சொல்லி அவங்க ஞாபகம் இருக்கு. அப்ப கோடை காலத்துல மழை பெய்யல அப்படின்னா அந்த டேம்ல தண்ணி இல்லைன்னா இந்த மில் ஓட முடியாது. அப்ப எப்போ தண்ணி குறையுதோ அப்ப வேலை நிறுத்துமோ வந்துருச்சுன்னா இந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் கையில கொடையோட ஜோம் பண்ண போவாங்களா அந்த மலைக்கு. அங்க போய் டேம்ல மணிமுத்தாறு டேம்ல உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. என்ன வெளிநாட்டுக்காரங்க என்ஜினியர்ஸ் கொடையோட போவாங்களா? எங்க போறீங்க? ஜோம் பண்ண போறோம். எதுக்கு? மழைக்கு ஜோம் பண்ண போறோம். அங்க போய் ஜோம் பண்ணி மழை வந்து டேமுக்குள்ள தண்ணி வரும்போது கொடையை பிடிச்சி திரும்ப இறங்கி வருவாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க. போகும்போது மழையில வறண்டு இருந்துச்சு, கொடையை கையில் எடுத்துட்டு போனாங்க. ஜோம் பண்ணி குடிச்சிட்டு அங்க இருந்து கொடையை விரிச்சு திருப்பி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் விசுவாசம். இன்னைக்கு நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? ஒருத்தர் ஜோம் பண்ணும்போது நம்ம ஆமென்னு சொல்றோம், அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? அப்படியே நடக்குது ஆண்டவரே அப்படின்னு உள்ள திறந்து நம்ம ஜோம் பண்றோமா? கொஞ்சம் யோசிச்சு ஆமென்ங்கிற வார்த்தை அப்படியே நடக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம். இன்னும் நீங்க தமிழ் பைபிளை படிச்சீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஏன் 2 முறை சொல்றாரு அப்படின்னா பைபிள்ல போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் 2 அல்லது 3 சாட்சிகளால உறுதிப்படும் அப்படின்னு. ஒருத்தர் சொல்ல மட்டும் கேட்டு நம்பிட முடியாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் 2 அல்லது 3 சாட்சி அதுக்கு உறுதிப்படும் அப்படின்னு. இப்ப 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவே என்ன அர்த்தம்? உறுதியா. இங்கே இந்த மெய்யாகவே மெய்யாகவே ஆங்கிலத்துல வெரிலி வெரிலி அப்படின்னு போடுறோம். இந்த இடத்துல இதே ஆமென்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அங்க என்ன அர்த்தம்? உறுதியாய் நம்ம சொல்றோம், இது நிச்சயமா நடக்கும், அப்படியே நடக்க கடவுள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆமென்கிற வார்த்தை முதல்ல வாசிச்சோம், இது உறுதியாய் சொல்கிற வார்த்தை, உறுதிப்படுத்துகிற வார்த்தை. இரண்டாவது இது விசுவாசத்தை குறிக்கிற வார்த்தை. மூன்றாவதாக இது வந்து அப்படியே ஆக்கடவுள்னு உறுதிப்படுத்தி நம்ம சம்பந்தித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. நாலாவதாக இந்த ஆமென் அப்படின்னு சொல்ற வார்த்தை வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படிங்கிற ஆமென் என்பவர் சொல்வதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென் அப்படிங்கிறது ஆண்டவருடைய பேர். இயேசுவானவருக்கு இன்னொரு பேரு ஆமென் அப்படின்னு. ஆண்டவருக்கு பல பேர் பைபிள்ல சொல்லிருக்கு. இம்மானுவேல் சொல்றோம், பலர்காட்ட எல்சடாய், யெகோவா, எத்தனையோ பேர் நம்ம சொல்றோம். இந்த பேர்கள ஒண்ணு, ஆண்டவருடைய பேர்கள ஒண்ணு ஆமென் அப்படின்னு. ஆண்டவருக்கு என்ன பேரு? ஆமென் அப்படின்னு. வேதத்துல வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே நீங்க எது கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவருடைய நாமத்துல என்ன செய்வார்? இப்ப ஆமென்ங்கிறதும் அவருடைய நாமம். ஆமென்னா விசுவாசம் அர்த்தம், அப்படியே ஆகணும்னு அர்த்தம், உறுதியாக சொல்ற வார்த்தை.
ஆமென் என்கிறத சொல்லுகிறார். பேர் பொதுவாக பல பேர்களை பைபிள் இருக்கிற பேர்களை வைக்கிறோம். நிறைய பேர்கள் வைக்கிறோம், பைபிள் பேர்கள் அப்படின்னு வைக்கிறோம். ஆனா இயேசு அப்படின்னு நம்ம யாரும் வைக்கிறது இல்லை. ஆனா இந்த கத்தோலிக்க சபை ஜேசுன்னு வைப்பாங்க, இயேசுன்னு வைக்க மாட்டாங்க, ஜேசு அப்படின்னு வைப்பாங்க, ஜே போட்டு வைப்பாங்க ஒரு சிலர். மற்றபடி ஆண்டுடைய நாமத்தை வேற வேற அர்த்தத்தில் வைப்பாங்க, இமானுவேல் வைக்கிறாங்க, ஏதோ அந்த மாதிரி வேற நாமங்களை வைப்பாங்க. இயேசுங்கிற பேரை தவிர எல்லா பேர்களையும் வைப்பாங்க. ஆனா யாரும் ஆமைன்னு பேர் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனா பைபிள்ல ஒரு ஆண்டு ஆமான் அப்படின்னு கொஞ்சம் மாற்றம், உயிரிழத்துல ஒரு சின்ன மாற்றம், அவ்வளவுதான். ஆனா ஆமேன்னு பொதுவாக வைக்கிறது இல்லை. ஆனா ஆமேன் என்பதும் ஒரு பெயர் சொல்ல பொதுவாக உங்களுக்கு தெரியும். எபிரேயத்தில் இருக்கிற எல்லா பெயருமே கிரியோடு வினையோடு தொடர்புடையது. வெப்போரில் தான் தனி பெயர் எல்லாம் கிடையாது, எல்லாமே வினை சொல்லலாம். பெயர் எல்லாமே வினை சொல்லலாம். அதுக்கு மேல ஒரு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த ஆமென்கிற வார்த்தை. ஆமென்னா விசுவாசிக்கிறவங்க, உறுதியாக இருக்கிறவங்க, சோத்திரம் அப்படியே கடவுள்னு சொல்றவங்க, இதுதான் அர்த்தம். ஆனா அந்த பேர் யாரும் வைக்கிறது பொதுவாக வைக்கிறது இல்லை. நமக்கு தெரியாது, தெரிஞ்சதான வைப்போம். ஆமென்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், வளரம் இல்லை, செவம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு. அப்படி இல்லை, இது ஆண்டவருடைய நாமங்கள். ஆண்டவருடைய நாமத்துல ஒண்ணுன்னா இந்த ஆமெனை எவ்வளவு பயபக்தியா பயன்படுத்தணும்னு யோசிப்பாங்க. நம்ம இயேசுவின் பேரை ஏன் வைக்கல? அது ஆண்டவருடைய பேரு தான், அதை வைக்கக்கூடாது. என் தங்கச்சியுடைய பேரு, எங்க வீட்டு எல்லாரும் ஒரே மாதிரி பேரு, இந்த கிறிஸ்டன் முடியும் என் குடும்பம். ஆனா எங்க பாட்டி எங்களுக்கு கிறிஸ்டன் கூட மாட்டாங்க. எனக்கு தாத்தா பேரு கிறிஸ்டன். எங்களை எனக்கு முதல் பேரை வச்சு கொடுப்பாங்க, ராமராமாவை. என் தம்பியை பார்த்துட்டு கோபால் கொடுப்பாங்க. என் தங்கச்சியை பார்த்துட்டு கூட முடியல எங்க பாட்டியால. அப்ப என் பாட்டி ராசகுமாரி அப்படின்னு. ஏன்னா யாரு பேரை சொல்லக்கூடாதா, எங்க தாத்தா பேரை சொல்லக்கூடாது. இப்படித்தான் அந்த நாமத்தை, அந்த பெயர் மேல ஒரு பயபக்தி வச்சிருக்காங்க. நம்மளும் ஆண்டு நாமத்தை மேல பயபக்தியா இருக்கணும்னு சொல்றோம். அப்ப ஆமென்ங்கிறது தேவனுடைய ஒரு பெயர்னா இந்த வார்த்தை எவ்வளவு பயபக்தியா பயன்படுத்தணும்னு யோசிப்பாங்க. புரியுது? வேதத்தை வாசிக்கிறோம், என் நாமத்தை வீதியிலே வளர்ந்தால் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆண்டோடைய பேரை என்ன செய்யக்கூடாது, வீட்டுல வளர்க்காது. சரி, நம்மளே சொல்லுவோம், என் பேரை எனக்கு தேவையில்லாம இருக்கிறீங்க சொல்லுங்க. சம்மந்தம் என் பேரை சொல்ற, என் பேரை இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா ஆண்டவர் பேரை, ஆமென்கிற பேரை அர்த்தம் இல்லாமே. ஒரு சமீபத்துல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். கூட்டத்துக்குள்ள ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் இதுக்கு எடுத்தாலும் அல்லேலூயாவும் ஆமென். என்ன முன்னால சொன்னாலும் உள்ள தெரிஞ்சது வருது, ஆமென் அல்லேலூயா. எனக்கு பிரசங்கமே ஓடணும். நான் ஒரு சொல்ல, நீங்க ஆமென் சொல்லிட்டே இருக்க, மைக்க உங்ககிட்ட கொடுத்துடுறேன். இல்லைன்னா நான் பிரசங்கம் பண்றேன், ரெண்டு ஒன்று செய்வோம். என்ன முடிவுக்கு பார்த்து தெரிஞ்சது அப்படின்னு மன்னிச்சுக்கோங்க, அது இப்படியே சொல்லி பழகிடுச்சு. நீ எப்படியா பிரசங்கம் பண்றிய அப்படின்னா என்ன செஞ்சு எப்படியே பழகி போச்சு. முன்னால என்ன சொல்றாங்கன்னே தெரியல, எதுக்கு எடுத்தாலும் என்னதான் அல்லேலூயா. ஒரு ஊர்ல இப்படிதான் ஒரு தாத்தா இறந்து போயிட்டார். ஜானோட பிரசங்கம் இருக்காரு தெரிஞ்சிருக்கும். அவர் எனக்கு கூட கொண்டு போயிருந்தார். முன்னால நின்று அவர் இங்கிலீஷ்ல தான் பேசுவாரா, பிரசங்கம் மொழிபெயர்க்க பிரச்சனை கூட நிற்கிறேன். ஒரு அங்கிருந்து அல்லேலூயா ஆமென் அப்படி உடனே குச்சி முன்னால வந்தார். எனக்கு பயந்து வச்சு மைக்கு பிடிக்கிட்டு வரோம், இடுப்பு போட்டு போறோம் அப்படின்ட்டு. பிறகு தாத்தா பயப்படாத கொஞ்சம் பொருள் அப்படின்னு. அது ஆமென் சொல்ற வார்த்தையும் பயத்தை உண்டாய், சவுண்டை கொடுக்குறது தேவையில்லாம். சில நேரத்துக்கு நமக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, நம்ம செவம் பண்ணுறோமா பேய் வெட்டுறோமான்னு தெரியும், கர்த்தர் ஆராதிக்கமா பேய் வெட்டுறோமான்னு தெரியும். ரெண்டையும் ஒரே மாதிரி செய்யணும். இல்லை உங்க கவனத்தை கர்த்தருடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வளர. ஆமென்கிற வார்த்தை அர்த்தம் உள்ள வார்த்தை, பொருள் உள்ள வார்த்தை, தேவனுடைய பேர். ஆனா எதுக்கு தான் ஆமென் 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 என்ன அர்த்தம்? கொஞ்சம் புரிந்து சொல்லணும். ஆமென்கிற வார்த்தை பயன்படுத்தணும். எப்ப பயன்படுத்தணும்? பொருள் உணர்ந்து சரியாக அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்.
சொல்லும்போது ஆமென்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆமென் எதுக்கு சொல்றா? சப்போர்ட்டிவ். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும், இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு வழிமொழிகிற ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்போ இந்த ஆமென் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு 5 விதமான பொருள்களை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆமென்ங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் கிரியை செய்கிறதாக. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு குழப்பம் வரும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இது என்ன மாதிரி முடியுமோ அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப ஆண்டவருடைய வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் ஞாபகத்தில் வரும். அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஞாபகத்தில் ஆவியானவர் கொண்டு வரும்போது நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன சொல்லணும்? ஆமென். அது நடக்கும். ஏன்னா ஆமென் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்னா மாறாதவை என்பதை உறுதிப்படுத்துகிற வார்த்தையாக மாறி போகும். குழப்பங்களும் போராட்டங்களும் கேள்விகளும் சந்தேகங்களும் வராத நாட்களில் பெரும்பாலும் நம்மளுக்கு இது நடந்துட்டு தான் இருக்கும். அப்படிலாம் வரும்போது இந்த ஆமென் உள்ளத்திலிருந்து விசுவாசத்தை கூட்டிக்கொண்டே இருக்கும். இந்த ஆமென்ங்கிறது ஆண்டவருடைய நாமம் இல்லையா? அப்ப கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், நம்ம இதயத்துல வாசம் பண்ணுகிறான்னு சொல்றோம். நம்ம உள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நீ கவலைப்படாது, அப்படியே நடக்கும். விசுவாசம் உனக்கு நடக்கும், அப்படியே நடக்கும். எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும், சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும், பரிசுத்தம் வீணா போயிடாது என்று நம்ம விசுவாச வாழ்க்கையை முன்னோக்கி ஓடுவதற்கு நம்மளை உறுதிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இந்த ஆமென். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இந்த ஆமென்கிற வார்த்தையை நம்ம சரியாக பயன்படுத்துறோமா? இதோட பொருள் உணர்ந்து நம்ம பயன்படுத்துறோமா? யோசிப்போம். பொதுவாக ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம். அப்ப ஜெபம் பண்ணும்போதும் ஆராதிக்கும் போதும் ஒரு காரியத்துக்காக ஜெபித்தாலோ ஒரு வாக்குத்தத்தங்களை நம்ம கேட்டாலோ தேவன் நம்மளோடு பேசுறாருன்னு தெரிஞ்சா அமைதியா இருக்க கூடாது. என்ன சொல்லணும்? பொருள் உணர்ந்து ஆமென் சொல்லணும். யார் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இன்னைக்கு நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா உடனே ஆமென் சொல்லக்கூடாது. புரியுதா? துக்கமா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னா உடனே ஆமென் சொல்லக்கூடாது. அர்த்தமுள்ள சொல்லணும். நல்லேனியாவும் ஆமென் பண்ற பாடு நம்ம நாட்டுல எதுக்கு எடுத்தாலும் அல்லேலு அப்படி இல்லை. பொருள் உணர்ந்து என்ன செய்யணும்? அல்லேலூயா கர்த்தரை துதிக்கிற வார்த்தைன்னா ஆமென்ங்கிறது ஒரு சப்போர்ட்டிவான வார்த்தையாய், ஒரு கன்ஃபார்மிங் வார்த்தையாய், விசுவாசத்தை குறிக்கிற வார்த்தையாய் சொல்றோம். அது இருக்கிற அப்படின்னாலே அந்த பொருள் உணர்ந்து இந்த ஆமென்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்ப இந்த ஆமென்கிற வார்த்தையை சரியாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நடைமுறையிலே பல மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும், சரியான ஒரு பார்க்க முடியும். நம்ம விசுவாசத்தை குறைக்கும்படி, விசுவாசத்தை விட்டு வளர்க்கும்படி, சந்தேகப்படும்படி விசுவாசம் எங்கெல்லாம் பதிவு செய்யறானோ அங்கெல்லாம் இந்த ஆமென்கிற வார்த்தை நம்ம கேட்டோம்னா கர்த்தரோட வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். அது நடைமுறையிலே நம்ம பார்க்க முடியும். அதனால சும்மா ஏதோ பொருள் உணராம எதையாவது நம்ம பேசாம சொல்லாம இந்த வசனத்தை பொருள் உணர்ந்து நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நிறைய பெரிய மாற்றங்களை செய்ய முடியும். கடைசியா இதே திரும்ப வாசிங்க. இதை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இது வெளிப்படுத்தின விசேஷம். அப்படிதானே? இந்த வெளிப்படுத்தின விசேஷனால நடக்க போற காரியம் தான் சொல்ல போகுது, இனிமேல் வரக்கூடிய காரியம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க 3ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிங்கன்னா சபையின் காலத்தை பத்தி பேசும், 7 சபையெல்லாம் பேசும். அதுக்கு பிறகு 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சபை முடிஞ்சு போய் இனிமேல் நடக்க போற காரியங்களை பாசி, அதுக்கு பிறகு நடக்க போற காரியத்தை பாசி சபை எடுத்துக் கொள்ளப்படுது. சபைக்கு அடுத்த காரியங்களை நம்ம பார்க்கணும். 7 காரியங்கள் அப்படின்னு கொடுக்கும்போது சபை எங்க போயிடுச்சுப்போ மேல போயிடுச்சு. அதுக்கு பிறகு அதாவது ரேப்சர் ரகசிய வாழ்க்கையை முடிந்து அதுக்கு பிறகு நடக்கிற காரியங்கள் என்னது? அந்த சபை எடுத்துக் கொண்டதுக்கு பிறகு வரக்கூடிய காரியம். கவனிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த சபையின் காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த காரியங்களா சொல்லுது. அது என்ன திகிலா இருக்கும், பயப்படுறதா இருக்கும். ஆனா நமக்கு இருக்க போறது இல்லை, அதை மறந்துடக்கூடாது. சரிதானே? ஏன்னா அதெல்லாம் கைவிடப்பட்டவங்களுக்கு தான் அந்த கவலை வரணும். உண்மையான விசுவாசிகளா இருந்து நம்ம ரகசிய வரையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்ம சேர்ந்து போயிட்டோம்
ரெண்டாவது பின்னால் நடக்க போற காரணம் சொல்லி முடிக்கும் போது சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட. இது எத்தனை அதிகாரம்? கடைசியில பேசிட்டு இருக்காரு. அப்ப கடைசியில உள்ளவனும் கூட கர்த்தர் பூமியிலே கைவிடப்பட்டு இருந்தாலும் கூட அவங்க கர்த்தருடைய கிருபையை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. ஆனா சபை எடுத்துக்கொண்டு பிறகு இருக்கிறவங்க மனம் திரும்பாங்களாங்கிறது பெரிய கேள்வி. நமக்கு தெரிந்திருக்கிறபடி யூதர்கள் அந்த கிறிஸ்து காலத்துல ரத்த சாட்சியாக தான் மறிப்பாங்கன்னு பார்க்கிறோம். நம்ம ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். அந்த 144,000 பேர். ஆனா மற்றவங்க கைவிடப்பட்டவங்க மனம் திரும்பாங்களாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை. அப்ப கர்த்தருடைய வருகையில ரகசிய வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்படுறாங்களோ அவங்க தான் பார்க்கலாம். கைவிடப்பட்டாச்சுன்னா பெரிய கேள்வி. அப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆமென்ங்கிற வார்த்தை ஒரு சப்போர்ட்டிவ் வேர்டா, வழிமொழிகிற வேர்டா, ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துற வார்த்தையா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இது வாய்க்குமே ஒழிய ஆண்டவருக்கு விலை போனவங்களுக்கு வாய்க்கு போறது இல்லை. சில நிருபங்களை எழுதும்போது இன்னாருக்கு தனிப்பட்ட முறையில பேர் சொல்லி கர்த்தர் எழுத சொல்றார். சில பேர் சபைகளுக்கு கர்த்தர் எழுத சொல்றார். சில நிருபங்களை பொதுவான நிருபங்களாக தேவன் எழுத சொல்கிறார். ஆனா அந்த நிருபங்கள் வாசிக்கும் போதோ அந்த அதிகாரங்களை வாசிக்கும் போதோ இது யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது புரிந்து கொள்ளணும். வேத வசனங்கள் எல்லாமே நமக்கு சொந்தம் தான். வேத வசனம் எல்லாமே நம்ம கிறிஸ்தாங்களா எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னாலும் எல்லா வசனங்களும் அப்படியே நமக்கு சொந்தமாயிடாது, எல்லாருக்கும் சொந்தமாயிடாது. உதாரணமா ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார், நீ கால் வைக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டார். இல்ல உன்னுடைய சந்ததியா அழுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்புவாங்கன்றார். ஆபிரகாமுக்கு அன்னைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தம் சொல்றோம். நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம அறிக்கை எடுக்கிறோம், பேசுகிறோம், பாடுகிறோம், சொல்லுகிறோம். இப்போ அந்த வேத வசனத்தின்படி நான் துபாயில போயிட்டு நான் ஆபிரகாமுடைய சந்ததியா, இந்த துபாய் மண்ணு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு விடுவாங்க அங்க இருக்கிறேன். புரியுதா? அந்த வசனம் யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு சொந்தம். நம்ம போய் நான் ஆபிரகாமுக்கு சரியா இந்த மிடில் இருக்கிற ரெண்டு என்ன கருத்தை எனக்கு தான் கொடுப்பானா? புரிந்து கொள்ளும். சில வசனங்கள் பொதுவாக எழுதப்பட்டிருந்தாலும் சில வசனங்கள் குறிப்பிட்ட நபர்களுக்காக தேவன் சொல்றார். அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒன்றும் தெரியுதா, நம்ம இந்த வாழ்த்துதலுக்குள்ள அடங்கி இருக்கோமா, இதுக்கு பாத்திரமானா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நீங்க போற வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் போன வாழ்த்துதல் சொல்லுங்க. அந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரமா அங்க இருந்தா அது அவங்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா நீ வாழ்த்து சொல்றியா அந்த வாழ்த்துதல் போக முடியாது. 2 மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கு? பார்க்கிற ஆளுக்கு. நம்ம ஆசீர்வாதம் சொன்னா நம்ம வாழ்த்துனோம்னா பாத்திரமான இருந்தா அவங்களுக்கு போய் சேரும். இல்லைன்னா அதுவும் நமக்கு என்ன செஞ்சிடும்? ஆபிரகாமோட வாழ்க்கையில பார்க்க முடியும். லோத்து